செய்கிறவராயிருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவன் சாதாரணமானவர் அல்ல. உன் வாழ்க்கையில சரீரத்தை திருப்பி உன் குடும்பத்தை இறங்கி அவர்களுக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சாதாரணமானவர் அல்ல. ஆமென், அல்லேலூயா. யாக்கோபுடைய கூடாரத்துக்கு இறங்கி அவருடைய சிறையிருப்பை மாற்றின தேவன் 2024ஆம் ஆண்டு இந்த முதல் தேதியில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த மேல்வீட்டாரில இயேசுவின் அற்புத திருச்சபையில் பிள்ளைகளே தட்ட சொல்றாரு, யாக்கோபின் கூடாரத்தில் சிறையிருப்பன திருப்பன. இந்த வருஷத்துல உன் குடும்பத்தில் இருக்கிற சில சிறையிருப்புகளை திருப்பவங்க அவரோட இரக்கம் செய்வாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனின் சிறையிருப்பை மாற்ற வேண்டுமானால், தேவனின் குடும்பத்தில் எனக்கு இரக்கம் பாராட்டுவானால் நான் என்ன செய்யலாம்? என்னைக்கு மெசேஜ் முடிக்கவே மாட்டேன், முடிக்க விட மாட்டேன். ஆமென். கேள்வினாலே விசுவாசம், விசுவாசத்தினாலே கேள்வியா? புதுசா வந்தவங்கள பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நான் வச்சிருக்கேன். அல்லேலூயா. கேள்வினாலே விசுவாசம், விசுவாசம், விசுவாசத்தினாலே கேள்வி. பைபிள் இருக்கு. கேள்வினாலே விசுவாசம். கேள்வி கேட்கிறதுனால நமக்குள்ள விசுவாசம் வரும். ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கையில சிறையிருப்பை மாற்ற போகிறார், எனக்கு அவர் இரக்கம் செய்ய போகிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18, 19. சீக்கிரமா வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18, 19. சீக்கிரம் 10 நிமிஷம் தான். நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு பணத்துக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் பாவம் செய்து இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உங்க கூலிக்காரர் ஒருவனா ரட்சிக்க ஆண்டவரே. ஆமென், ஆமென்.